வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி முதல்வர் விஜய் அவர்கள் ஆசிரியர்களுக்கு மகிழ்ச்சி செய்திகளை வெளியிட போகிறாங்க. ஸோ 149 அரசாணையை நீக்கிறது உறுதி. யூஜி, டிஆர்பி மற்றும் எஸ்ஜிடியோடைய எக்ஸாம்ஸ் அனைத்துமே கொண்டு வர போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக இதில் எல்லாமே வந்துட போகுது. ஸோ டிஆர்பி தேர்வில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சரிவர மதிப்பெண்களே வழங்கப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தமிழ்நாட்டில் டெட்டு, டிஆர்பி ஸோ இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 80,000 ஆசிரியர்கள் ரெடியாக இருக்காங்க. இவர்களுக்கு என்ன நடக்க போகுது, காலேஜ் டிஆர்பியோடைய முடிவுகளை ரத்து செய்ய போகிறாங்களா, என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது, அரசு பள்ளிகளில் ஆசிரியர்களுடைய நியமனத்தை அதிக அளவில் கொண்டு வரணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ முதல்வர் விஜய் அவர்கள் இதற்கு என்ன முடிவெடுக்க போகிறாரு அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ நிரந்தர காலி பணியிடங்களை பற்றி நம்ம பார்க்கலாம். ஆசிரியர் மாறுதலுக்கான பொது மாறுதல் கலந்தாய்வு நிறுத்தி கோரி முதல்வருக்கு மனு வச்சிருக்காங்க. என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்வர் விஜய் அவர்களுடைய ஆட்சியில் கண்டிப்பாக ஆசிரியர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக வர இருக்கு. அதுல பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா மிக மிக முக்கியமானது 149 ஜிஓவை ரத்து செய்வதற்கான ஒரு அரசாணை வெளியிட போறாங்க. ஸோ 149 ஜிஓவை ரத்து செஞ்சிட்டோம், ஆசிரியர்களுக்கு மகிழ்ச்சியை நாங்கள் அளிக்கின்றோம் அப்படின்ற ஒரு அரசாணையை விரைவில் வெளியிட போறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களும் குறிப்பிட்டே சொல்றாங்க, 15,000 ஆசிரியர் காலி பணியிடங்கள் இந்த ஆண்டு இறுதிக்குள்ளார நிச்சயமாக 100% நிரப்பப்படும் அப்படின்ட்டு குறிப்பிட்டே சொல்றாரு அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள். ஸோ எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஆசிரியர் காலி பணியிடங்கள் அதிக அளவில் நமக்கு கிடைக்கும். அதே போல இன்று பார்த்தீங்கன்னா டெட் பாஸ் பண்ணவங்களுக்குண்டான போஸ்டிங்ஸ் எல்லாமே போடுவாங்களா அப்படின்ட்டு கேள்விகள் நிறைய மத்தியில் இருக்கு. 2013 மற்றும் 2017 டெட் பாஸ் பண்ண பேட்சுக்கு இன்னும் போஸ்டிங் வழங்காமல் இருக்காங்க. இதற்கான அறிவிப்புகளை தேர்தல் வாக்குறுதிகளே சொல்லிட்டாங்க, ஆனால் நிறைவேற்ற பாடில்லை அப்படின்ட்டு டெட் ஆசிரியர்கள் ஒரு பக்கம் மனவேதனையோடு இருக்காங்க. நிச்சயமாக நல்ல செய்தி வரும். ஸோ டெட் தேர்வை பொறுத்தவரைக்கும் அடுத்தடுத்த தேர்வுகளை வைக்கணும். பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி, காமன் டெட்டு ஸோ இந்த மாதிரி தேர்வுகள் அனைத்துமே உடனடியாக நடத்தப்படுவான. இந்த ஆண்டு ஆனுவல் பிளானரில் இருக்கிற மாதிரி குறிப்பிட்டு தேர்வுகளை நடத்தணும். முதல்வர் விஜய் அவர்கள் மற்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களும் இதற்கு சில முக்கியமான அறிவுரைகளை கூறுப்பார் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. அடுத்து டிஆர்பியில் ஆசிரியர்களுக்கான பொது மாறுதல் கலந்தாய்வை நிறுத்தி வைக்க கோரி முதல்வருக்கு மனு கொடுத்துருக்காங்க. இந்த பொது மாறுதல் கலந்தாய்வை நிறுத்தி வைங்க, கலந்தாய்வை நிறுத்தி வைக்க கோரி ஆசிரியர்கள் முதல்வருக்கு மனு. ஆசிரியர் நடத்தாய் சார்பில் அவசர கதியில் ஆசிரியர்களுக்கான பொதுமாய்வு கலந்தாய்வு அறிவிக்கப்பட்டிருப்பதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என தமிழ்நாடு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை ஆசிரியர் காப்பாளர் சங்கத்தின் கூட்டமைப்பு சார்பில் முதல்வரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. அதில் கூறிய இருப்பதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர்கள் பொது மாறுதல் கலந்தாய்வு குறித்த உத்தரவு கடந்த 20ஆம் தேதி மிக அவசரம் என்ற தலைப்பில் வெளியிடப்பட்டு மாவட்ட அலுவலகங்களுக்கு அனுப்பப்பட்டது. ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர், செயலர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு துறைக்கு என ஆணையர் நியமிக்கப்பட்டு இதை அனுப்புனாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதில் இப்படி இருக்கக்கூடாது, இதை நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்நிலையில் ஆசிரியர் பொதுமாய்வு கலந்தாய்வில் அதிகாரிகள் அவசரம் காட்டுவது ஏன், ஆசிரியர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட உள்ளது. அதே போல் கடந்த 4 ஆண்டுகளாக திமுக ஆட்சியில் பதவி உயர்தல், பணிமாறுதல் மற்றும் ஒழுங்கு நடவடிக்கைகளில் ஏற்பட்ட முறைகேடுகள், விதிமீறல்கள் குறித்த பல்வேறு புகார்கள் அளித்தும் நடவடிக்கை இல்லை. குறிப்பாக ஆணையரின் நேர்முக உதவியாளர் உள்ளிட்டோர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் உள்ளது. இந்த முறையீடுகள் குறித்து லஞ்ச ஒழிப்புத்துறை வாயிலாக சிறப்பு விசாரணை நடத்த முதல்வருக்கு உத்தரவிட வேண்டும், அவசரகதி பொது கலந்தாய்வை நிறுத்த உத்தரவிட வேண்டும் அப்படின்றத குறிப்பாக சொல்றாங்க. ஸோ என்ன நடத்துறதுன்றது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் விரைவில் குறிப்பிட்டு சொல்லுவார் அப்படின்றது எதிர்பார்க்கலாம். ஸோ டெட்டில் பாஸ் பண்ணவங்களுக்குண்டான 60 மார்க் எடுத்தால் அனைவருக்குமே பாஸ் என்ற தீர்ப்பு இன்று வர இருக்கு, பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாங்க. தற்காலிக ஆசிரியர்களை தமிழகம் முழுவதும் 13,990 பேர் பார்த்தீங்கன்னா நியமிக்க இருக்கிறதாக சில தகவல்கள் வந்திருக்கு. என்னன்றதை பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்க. மீண்டும் நல்ல வணக்கம்.